சவுக்கு சங்க சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நாங்க சமைச்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். சவுக்கு சங்கர் மீது அந்த நாங்க முன்வைத்த குற்றச்சாட்டு உண்மையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு எங்க கிட்ட உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு விசாரணை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். தொடர்ச்சியா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண்களை குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியாக தினந்தோறும் அவதூறுகளையும் இழிவாக பேசி அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காரு. இதுவே சவுக்கு சங்கர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரா இருக்கும் போது இதே போல தொடர்ச்சி அவதூறுகளையும் பெண்களை இழிவாகவும் அரசு அதிகாரிகளையும் பேசிட்டு இருந்தார்னா இந்நேரம் அவர் உயிராவே இருந்திருக்க முடியாது. ஏன்னா ஒண்ணு சிறையில வச்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்களை முடிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதாவது எப்படி சொல்றது விபத்து போல அவங்களை முடிச்சிருப்பாங்க அதிமுக கவர்மெண்ட்ல. இன்னைக்கு 4 வருஷமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியா ஒரு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் பெண்களையும் அரசு அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா இன்னைக்கு இழிவா உரிமையில பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் அமைதியா இருக்குன்னா ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் திமுக கவர்மெண்ட் திமுக கட்சி இன்னைக்கு அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்நேரம் சவுக்கு சங்கர் சிறையிலே வச்சு இப்ப குண்டாசுல இருந்து வெளியே வரப்ப சிறையிலே வச்சு உள்ளேயே அவரை சாகடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சமூக நீதி காக்குகின்ற இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயக அமைப்புன்றதுனால இன்னைக்கு அவர் விட்டு வச்சிருக்காங்க. ஆனா சவுக்கு சங்கர் இன்னைக்கு எப்படி ஒரு எலி குண்ல ஒரு கருவாடு தலைக்காக மாட்டிக்கினா போல இன்னைக்கு எங்க கிட்ட மாட்டிருக்கிறாரு. ஏன்னா தினந்தோறும் அவர் போடுற வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா என்ன குறித்து தொடர்ச்சியா அவதூறை தான் பரப்பிட்டு இருக்காரு. என்னுடைய இந்த வீரலட்சுமி அகராதியில 2 பேருக்கு மன்னிப்பே கிடையாது. ஒண்ணு நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு, 2வது சவுக்கு சங்கருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன ஒருமையில பேசி இழிவா பேசினாரு. அவரு 2வது இன்னைக்கு சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா என் சம்பந்தமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம எனக்கு மக்கள் மத்தியில இருக்கிற என்னோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில மக்கள் மத்தியில எனக்கு தவறான சிம்பத்தி கிரியேட் பண்றதுனால இன்னைக்கு அவர் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு பெண்ணுன்னு என்ன பார்க்காம இழிவா பேசிட்டு அவதூற பரப்பிட்டு இருக்காரு. அதனால அது சம்பந்தமா அவர் பணிபுரிகின்ற காலத்துல 2006ல அவர் என்னென்ன சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்காரோ அது சம்பந்தமான டீட்டெயில கொடுத்து இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறோம். இது மட்டும் இல்லாம பல தரப்பட்ட என்னோட தொலைபேசி எண்ணுக்கு மக்கள் தொடர்பு கொண்டு சவுக்கு சங்கர் பேர்ல இன்னும் 500 கோடிக்கு மேல சொத்துக்கள் எல்லாம் வாங்கி அங்கங்க பதுக்கி வச்சிருக்காருன்றாங்க. அது சம்பந்தமாவும் நாங்க தகவல் சேகரிச்சுட்டு இருக்கோம். நீங்க சவுக்கு சங்கர் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க. நேற்று பிரஸ் மீட்ல சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன திட்டமிட்டே ஒடுக்குற வேலையை தமிழக அரசு செய்யுதுன்னு சொல்றாரு. திட்டமிட்டு ஒரு அரசாங்கம் ஒருத்தரை பேச்சு சுதந்திரத்தை விட்டு வச்சிருக்காங்க. இப்ப திட்டமிட்டு அரசாங்கம் அவரை ஒடுக்குது அப்படின்னா வழக்குகளை மட்டும்தான் போட்டு வச்சிருக்காங்க. அவர் பேசுறதுக்கு சட்டம் அதுக்கான எல்லா வகையான சட்டத்துக்குள் உள்ள எல்லா பிரிவிலும் அவர் பேசுறாரு. அந்த சட்டத்தின் அடிப்படையில அவங்க மீது வழக்கு போறாங்க. ஏன் அவர் தூக்க மாட்டாங்க? அவர் ஏன் கைது பண்ணி சிறைப்படுத்தப்படுறாங்க? திமுக அரசாங்கம் திமுக கட்சின்றது ஒரு ஜனநாயக அமைப்பு, அது ஒரு ஜனநாயக கட்சி. பேச்சு சுதந்திரத்துக்கு அதிகமான வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால அமைதி காக்குறாங்க. அடுத்தவங்களை வாழ விட்டு பேச விட்டு அவங்க அழகு பாக்குற கட்சி. அதனால அமைதி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பத்தி அவர் இழிவா பேசுறாரு. முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் பத்தி இழிவா பேசுறாரு. அவங்க குடும்பத்தாரை பத்தி இழிவா பேசுறாரு. அதுக்கு எல்லாமே வீடியோ ரெக்கார்டு அவருடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவருடைய சமூக வலைதளம் கணக்குலயே எல்லாமே இருக்கு. அப்படி இருந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம தானே இருக்காங்க. இன்னைக்கு வழக்கு மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நான் கொடுத்த புகார்ல கூட பாத்தீங்கன்னா இந்த நடிகர் விஜய் அந்த 41 பேர் படுகொலை சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல அதுல வரதராஜன் அவர் முன்னாள் ஐஜி அந்த காவல்துறை முன்னாள் அதிகாரி அவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாங்களே தவிர சவுக்கு சங்கரும் பேசிருக்காரு. அவர் கைது பண்ணலையே. ஹரிநாடர் போன்றவர்கள் பேசுறவங்க எல்லாம் கைது பண்ணலையே. இவ்வளவு குற்றச்சாட்டு அவர் மீது வரும்போதும் ஏன் அவரை இன்னும் கைது செய்யாம அரசு விட்டு வச்சிருக்கு? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுதான் விட்டு வச்சிருக்காங்க. அதுதான் நான் அரசாங்கத்தையும் கேட்கிறேன். அதாவது தொடர்ச்சியா ஒரு மாநில தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் அவரை நான் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்துல எஸ்பியா இருந்தார். அவர் எஸ்பியா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்ட பெண்களை உண்மையா
பல விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை அவர் எப்படி அணுகுவாரு, ஏழை எளிய மக்களை எப்படி அணுகுவாரு, புகார்தாரரை எப்படி அணுகுவாரு, அவங்களுக்கு எந்த வழியில அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுத்திருக்காருன்றத நான் நேர்ல பாத்திருக்கிறேன். அவருடைய அவங்க வருண்குமார் IPS அதிகாரியை பத்தி அவர் சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா, அவரை வந்து என்னெல்லாம் பேசக்கூடாதா, எந்த அளவுல வந்து ஒரு அதிகாரிகளை பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது அந்த அளவுல பேசுறாரு. இருந்தாலும் அவரை விட்டு தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அதிகாரிகளை குறித்து பேசினா அவருக்கு வந்து ஏதாவது மக்கள் பார்ப்பாங்க, அவருக்கு அதுல ஏதாவது யாராவது பணம் கொடுப்பாங்கன்னு திட்டமிட்டு தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சர் அவர்களையும் திட்டமிட்டு ஒரு புரளியை கிளப்பணும், அவங்க மீது வந்து ஒரு அவதூறு பரப்பணும்னு, அதாவது பிளாக் மணில இருந்து, அதாவது பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணத்துல இருந்து இவருக்கு பணம் கொடுக்கறாங்க. பணம் கொடுத்து இவரை பேச வைக்கிறாங்க. அதனால பேசுறாரு. ஆனால் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு காவல்துறை உடனடியா வந்து சவுக்கு சங்கர் போன்ற இந்த சமூக விரோதிகளை கைது செய்து சிறையிலேயே வைக்கணும். சிறையிலேயே வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.